டேட்டா பேஸ்டு தான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு நான் கேட்டு முடிச்சிடறேன், அப்புறமேட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த ரஃபேல் விமானங்கள் வாங்கிய விவகாரத்தில் இராணுவ அமைச்சகத்தினுடைய அமைச்சருக்கு கூட தெரியாமல் அதை நேரடியாகவே இந்த நாட்டினுடைய பிரதமரே நடத்தினார் அப்படின்ட்டு பிஜேபி அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவே பேசினாங்க. கடைசியில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்தது. நம்மளோட என்ராம் கேஸ் எல்லாம் கூட போட்டார், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு பிஎம் ஆஃபீஸ் நேரடியாக மாநில அரசாங்கங்களுக்கான நிதி பங்கீடு விவகாரத்தில் நிதி கமிஷனோடவும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்ட்டு நீங்களும் நானும் சொல்லலை. இன்னைக்கு நிதி ஆயோக்கினுடைய சிஓவாக இருக்கக்கூடிய பிவிஆர் சுப்பிரமணியம் தான் சொல்றாரு. இது வந்து ஒரு நடைமுறை தான், இதுல வந்து எந்த பிரீச்சும் இல்லை அப்படிங்கிறாங்களே. இங்க ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா, இல்ல நேரடியா பிரதமர் வந்து பேசலாமா? அதாவது என்னன்னா, பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் எந்த விதமான விமர்சனம் வந்தாலும் சரி, அல்லது கடுமையான பிரச்சனையை வந்தாலும் அது ரொம்ப சாதாரணம் என்று கடந்து போய்விடுவார்கள். ஏன்னா அவங்க செய்கிறது தான். இதுவே எதிர்கட்சிக்காரர்கள் செய்திருந்தால் இந்த தேசமே பாழாகிவிட்டது, தேசத்துக்கே ஆபத்து என்று தூற்றுவார்கள். இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு செய்துட்டு இருக்குது. இதில் முதல்ல நிதி கமிஷனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் 280வது பிரிவின்படி 1951 இருந்து நிதி கமிஷன், நிதி குழு, நிதி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஆர்டிகல் சட்டம் என்ன செக்ஷன் சொல்லுங்க? 280, ஆர்டிகல் 280 படி 280 அரசியல் சட்டம் 1951 இருந்து நம்ம இதை ஆரம்பிச்சிட்டோம், பினான்ஸ் கமிஷனை. இதுக்கு வேலை என்னன்னா, எவ்வளவு டாக்ஸ் போட்டீங்க, போட்ட டாக்ஸை மத்திய அரசும் மாநில அரசும் எப்படி பிரிச்சுக்க போறீங்க, முதல் வேலை. அடுத்த முக்கியமான என்னன்னா, கிராண்ட்ஸ் கொடுக்கறது, மானியங்கள் கொடுப்பது. அங்கதான் பாஜக இன்னைக்கு விளையாண்டுட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாதிரி பணத்தை கொடுக்கறது, கிராண்ட்ஸ் கொடுக்கறது. அந்த திட்டம் இந்த திட்டம்னு பல்வேறு விதமான மாநில திட்டங்களுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்கறது, மானியங்கள் கொடுப்பது. அடுத்தது என்னன்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதார சம்பந்தமான பொதுவான விஷயங்களை பற்றி பேசுவது, குறிப்பாக ஒரு நாட்டில் எவ்வளவு கடன் இருக்கலாம் அப்படின்னு பேசுறது தான். இதில் என்ன நடந்ததுன்னா, 14th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் ஒய்வி ரெட்டி, அவர் ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னரும் கூட. பொதுவாக ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாரை போடுவாங்கன்னா, ஒரு பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு அறிவாளிகளாக இருக்கணும், பொருளாதாரம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இப்போ அரவிந்த் பணக்காரியா போட்டிருக்காங்க, அவர் நிதி ஆயோக்கில் சேர்மனாக இருந்தவர், அவரே இப்போ போட்டிருக்காங்க 16th ஃபினான்ஸ் கமிஷன், 16வது நிதிக்குழுவுக்கு. இதில் என்ன நடந்ததுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அவர் ரொம்ப சாதாரணமாக இதோ மாநிலம் தப்பு பண்ணுறாங்கன்னு அதனால இப்படி பேசியிருக்கலாம், அல்லது அந்த லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்டெம்ப்ட் டு கவர் த ட்ரூத்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மாநில அரசுக்குன்னு சொல்லலை, நல்லா கவனிங்க. யூனியன் டேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க போடுற பட்ஜெட்டில் பல மூடிகளை வைத்து மறைக்கிறார்கள். லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் அட்டெம்ப்ட் டு கவர் த ட்ரூத்னு, அது என்ன நான் சொல்கிறேன், அதை வந்து ரெண்டுக்கும் சொல்லியிருக்காரு பொதுவாக. அவர் பேசினது எங்கன்னா, யாரு, நம்முடைய சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக். இன்னைக்கு இருக்கிற திட்ட கமிஷனை கலைச்சிட்டாங்க. அதுக்கு ஆயோக் எப்படின்னு எனக்கு தமிழ் தெரியும், நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக்குடைய தலைமை அதிகாரி அவர், சிஇஓ, தலைமை செயல் அதிகாரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அவரு பேசுறார். சென்டர் ஃபார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ்ங்கிற ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்கில் போய் பேசுறார். பேசும்போது பல தகவலை சொல்றார். அப்படி சொல்லும்போது தான் சொல்றாரு, 14th ஃபினான்ஸ் கமிஷன் 42% வரி வருவாயை மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் ரெக்கமெண்டேஷன், நல்லா கவனிங்க. 13th ஃபினான்ஸ் கமிஷன் படி 36% தான் கொடுத்துட்டு இருந்தோம். 14th ஃபினான்ஸ் கமிஷன் படி 42% கொடுக்கணும்னு அவர் ஒய்வி ரெட்டி ரெக்கமெண்ட் பண்றார். அந்த கமிஷன் அவர் மட்டும் இல்லை, அதில் வந்து செக்ரட்டரி இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை உருவாக்குது. மோடி என்ன பண்றாரு, இவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபினான்ஸ், பிவிஆர் சுப்பிரமணியம் அப்போ ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபினான்ஸ். இவர் வந்து ஜம்மு காஷ்மீர்லாம் இருந்தவர், பல ரொம்ப வேண்டியவர். மன்மோகன் சிங் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு, மோடி கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால அவர்கிட்ட சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த 3 பேர் மட்டுமே கலந்து கொண்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, 42% நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க,
அது எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். 42% அக்கௌண்ட் பண்ணியிருக்கேன், அதை குறைச்சிருங்க. குறைஞ்சது 33% வச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த 32%, நீங்கள் ஒரு 33%க்கு அதை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்கிறார். இது பல தடவை மீட்டிங் நடந்துச்சு, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. இங்கேருந்து பிவிஆர் சுப்பிரமணியத்தில் இவர் பேசுறது, இவர் போய் அங்கே போய் சொல்கிறது, அங்கே பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுறது, அவர் வந்து இங்கே சொல்கிறாரு. கடைசியாக ஓய்வு ரெட்டி சொல்லிட்டார், அப்பா போய் அவர்கிட்ட சொல்லுப்பா, தமிழ்நாட்டில் படித்தவர் தான் அவர், அப்பா போய் அவர்கிட்ட சொல்லுப்பா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. நீங்கள் கேட்டீங்கல்ல ஃபினான்ஸ் கமிஷனோட அதிகாரம் என்னன்னு, நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த நிதி கமிஷன் ஒன்றை பரிந்துரை செய்தால் அதை அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். ஓகே. ஆர்டிகல் 281 படி ஜனாதிபதிக்கு அவர் பரிந்துரை செய்வார், ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு அனுப்புவாங்க. அதை ரிஜெக்ட் பண்ண ஒன்று நீ ரிஜெக்ட் பண்ணு, நான் 42% குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். இதுதான் நடந்த விஷயம். இது நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவரால் ஒன்றும் பண்ண முடியல இப்போ பிரைம் மினிஸ்டரால். ஆனால் அவர் பார்லிமெண்ட்டில் பேசினார் பாருங்க, அதுதான் முக்கியமான பாயிண்ட். எங்கள் அப்பன் குதிர்க்குள்ள இல்லைன்னு அவர் பேசியிருக்காரு. பிப்ரவரி மாதம் 27 2015 பாராளுமன்றத்தில் பேசுகிறார். நான் அவ்வளவும் படிக்கல. அந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்குள்ளே குழப்பம் இருந்தது, நல்லா கவனிங்க. there was a dispute among the finance commission members. அவங்களுக்குள்ள குழப்பம் இருந்தது, எவ்வளவு மாநிலத்துக்கு கொடுக்கணும் என்னன்னு. நாங்கள் அதை பயன்படுத்தி அப்படியே நான் வந்து கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், உயர்த்தாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் நான் அதையெல்லாம் கண்டுக்கல. நான் மாநிலத்துக்கு அதிக பணம் கொடுக்கணும்னு பேசுகிறவன், அதனால நான் 42% கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிண்டல் அடித்தார் பாராளுமன்றத்தில். நான் கொடுக்குற 42% பணத்தை வாங்கி வைக்கிறதுக்கு ட்ரெஸரியில் இடம் இருக்குமா என்னான்னு கூட எனக்கு தெரியல. எப்படி இவ்வளோ நாளாக யாரும் பண்ணல. 42% கொடுக்க போகிறேன், அதை பணம் வச்சு கூட மாநிலத்துக்கு பல மாநிலங்களுக்கு இடம் இருக்காதுன்னு சொன்ன உடனே கைத்தட்டலும் கிண்டலும் கேலியும் பாராளுமன்றத்தில் நடந்தது. இப்போ இவர் பேசியிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுங்களா? டிஸ்பியூட். இப்போ அல் ஜசீராவோ அல்லது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவோ பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவரே பாராளுமன்றத்தில் பேசுறார். அப்படி பேசுற பொழுது சுட்டி காட்டுகிறார். அது வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதாவது பினான்ஸ் கமிஷன்ல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்ததுங்கிறது பிஎம்ஏ 25 பிப்ரவரி 27 2015 பாராளுமன்றத்திலே பேசுறார். ஓகே, பாராளுமன்றத்திலே இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அல் ஜசீராவோட கண்டுபிடிப்பும் ரிப்போர்ட்டர்ஸ் இதுவும் உண்மனும் ப்ரூவ் ஆயிடுச்சிங்களாப்பா. ஒன்று, அவர் தரணிதரன் சொன்ன மாதிரி இவர் என்ன கேட்டார்னா, மாநிலத்துக்கு 50% மேலே கொடுக்கணும்னு கேட்டவர், மாநில முதலமைச்சராக இருந்தவர். அவர் பேசின பேச்சு அது வேற. அப்போ ஜிஎஸ்டியை கூட அப்போஸ் பண்ணார், அதையும் அப்போஸ் பண்ணார். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்படி ஒரு அதிகாரியை விரட்டுவது, ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனே விரட்டுறதுங்கிறதெல்லாம், அது கேட்டால் இவர் வலுவானவராக இருக்கிறார் அதனால விரட்டலாமா? வலு இல்லாமல் இருந்தாரா மன்மோகன் சிங்? அதனால அவர் விரட்டலையா? மன்மோகன் சிங் மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் அமைதியாக இருக்கிறதா இருக்கலாம், ஆனால் அவர் எப்படி நிர்வாகம் பண்ணாருங்கிறது உலகமே அறியும். அவர் மேலே ஒரு பைசா ஒரு கரப்ஷன் சார்ஜ் சொல்ல முடியாத ஒரு பிரதமராக இருந்தார். அது நான் அந்த விஷயத்துக்கு போல. இப்போ சொல்லி 48 ஹவர்ஸில் பட்ஜெட் வருதுங்க. அந்த பட்ஜெட் வரும்போது என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட்டில் நிதி அலோகேஷன் வருது பாருங்க. ஏன்னா இப்போ 42% வேற வழி இல்லாமல் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. குழந்தைகள் மற்றும் மகளிர் நலனுக்குன்னு பணம் அலோகேட் பண்ணிருக்காங்க. முதல்ல வெட்டினது 36,000 கோடியா இருந்ததை 18,000 கோடியா வெட்டிட்டாருங்க. பாதியா குறைச்சிட்டார். அதே மாதிரி விவசாயத்துக்கு இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. விவசாயத்துக்கும் குறைச்சிட்டார். அதே மாதிரி நாம வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்குல்ல, அதுக்கும் குறைச்சிட்டார். இப்போ இந்த 42% கொண்டு வந்ததுக்காக மாநில அரசாங்கத்தோட திட்டங்கள் எல்லாத்தையும் அவர் குறைச்சிக்கிட்டே வந்துட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, அதாவது மாணவர்கள், பட்டியலின மாணவர்கள், அதே மாதிரி மைனாரிட்டி மாணவர்கள் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திட்டார். அவர் சொன்னார் பாருங்க, அதாவது இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த 42% மாநிலத்துக்கு கொடுத்தா மத்திய அரசாங்கத்தில் பணம் வேணும்னு. அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பிரதமர் ஆவாஸ் யோஜனாவாது வீடு கட்டுற திட்டம், அது ரொம்ப பெருமையாக நம்ம நினைக்கிறோம். நான் நகரத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், கிராமத்துக்கு போல. நகரத்தில் மட்டும் 2,40,000 ஒருத்தர் வீடு கட்டுறதுன்னா அரசாங்கம் கொடுக்கணும். இந்த 2,40,000 கிட்டத்தட்ட 1,44,000 மட்டுமே ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் இந்த வீடு கட்டுவதற்கான செலவு 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம். ஓகே,
அப்ப மீதி பணம் யார் கொடுக்கணும்? மாநில அரசாங்கம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப்பை மறுபடியும் ஒரு வருஷம் நிறுத்திட்டு மறுபடியும் உதவித்தொகை கொடுக்க போகும்போது 75% மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டியிருந்தது SC/ST ஸ்காலர்ஷிப். அது என்ன பண்றாரு? 60% ஆக்கிட்டாரு. இப்ப மாநில அரசாங்கம் 40%க்கு வந்து அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு. 25% போல 40%. இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப விவசாயத்தை பத்தி ஒரு அறிக்கை வந்திருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிக்கையே வந்திருக்கு. என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் விவசாயத்துக்கான பட்ஜெட் என்பது 1,00,000 1,25,000 கோடி தான். விவசாயத்துக்கான இந்திய நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 50% எங்க இருந்து வருதுன்னா விவசாயத்திலிருந்து தான் வருது. வேலை வாய்ப்பு, GDP எல்லாம் அங்க இப்ப குறைஞ்சிருக்கு, 50ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு 1,00,000 கோடியை 5 வருஷத்துல மிச்சப்படுத்தியிருக்காருங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி இருந்து மிச்சப்படுத்தி இருக்கார். அதோட மொத்த பட்ஜெட்டே எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,25,000 கோடி. அவர் மிச்சப்படுத்தி கொடுத்திருக்கிற பணம் வருஷத்துக்கு 20,000 கோடி மீதமாக 5 லட்சத்துக்கு மிச்சப்படுத்தி இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். விவசாயம் போச்சுன்னா ஒரு மாநிலம் என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி வர, இப்படி பல விஷயங்கள் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது பணத்துல பிரச்சனை. உலகத்திலேயே 3வது பெரிய நாடா ஆக போதில்லை. இப்ப எவ்வளவு கடன் தெரியுமா உங்களுக்கு? அதை நினைக்கையிலே பயமா இருக்கு. அதாவது சுதந்திரம் வாங்கினதுல இருந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறவரெல்லாம் 55 லட்சம் கோடிங்க. இவரு பிரதமர் ஆனதுல இருந்து போன செப்டம்பர் வரையில இந்திய நாட்டோட கடன் 195 லட்சம் கோடி. இப்ப செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் இருக்கிற மொத்த கடன் 205 லட்சம் கோடிங்க. இல்ல 165 லட்சம் இல்ல, நான் சொல்றது லேட்டஸ்ட். அப்படியா? அதெல்லாம் மாறிடுச்சு. அதாவது என்னன்னா அதுக்கு முன்னாடி வரையில இருந்தது நீங்க சொன்ன கணக்கு. இப்போ வந்து மொத்த கடன் வந்து 205 லட்சம் கோடி. அந்த 205 லட்சம் கோடியில 32 கோடி குடும்பங்களுக்கு கணக்கு போட்டீங்கன்னா ரேஷன் கார்டை வச்சு ஒருத்தருக்கு சராசரியா ஒரு குடிமகன் மீது ஏற்றி வைத்திருக்கிற ஒரு ரேஷன் கார்டு அந்த அட்டையை எடுத்துட்டா ஒரு குடும்பத்து மீது இது ஏற்றி வைத்திருக்கிற கடன் 6,37,000 ரூபாய். 67 வருடங்களில் இல்லாத இவர் செய்து முடித்திருக்கிறார். அதனால நிதி மேலாண்மை என்பது என்ற டீடைல்ஸ் வச்சிருக்கேன். ஜூன் மாசம் 2023 வரை சார் அது வரையில 159.5 லட்சம் கோடி. நீங்க அது சொல்றது கரெக்ட். அதுக்கு அப்புறம் 50 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதாவது ஜூன் வரையில செப்டம்பர் கணக்கு எடுத்தீங்கன்னா 50 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாம் வட்டிக்காக செலவு பண்ணுவது பட்ஜெட்ல இருந்து 20ல இருந்து 22%. பட்ஜெட் அதாவது புரியுது. இது வந்து தொழிலுக்கு செலவு பண்றதை விட, விவசாயத்துக்கு செலவு பண்றதை விட, கல்விக்கு செலவு பண்றதை விட கடனுக்கு செலவு பண்ற அதிகம். இதுதான் திறமையான நிர்வாகம் ஒண்ணு. இதை பயன்படுத்தி நல்லா கவனிங்க. மாநில அரசாங்கத்தை பழி வாங்குவதற்கு எதிர்கட்சியில் ஆளுகிற மாநில அரசாங்கத்துக்கு நான் கிராண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னா அதெல்லாம் குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க.